ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தோலை அரைச்சாச்சு, பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக பொடியாக்கணும். நான் சுத்தமாக அரைக்கிறனால எனக்கு டேஸ்ட்டாக வருது. இந்த மாதிரி இடுக்கியில் தான் அரைக்குவேன், மிக்சிலலாம் நான் அரைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அரைக்க தெரியாதுலாம் நினச்சிக்காதீங்க, எனக்கு அரைக்க தெரியும். ஆனாலும் எனக்கு வந்து அது பிடிக்காது, ஆரோக்கியமாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து இதிலேயே பண்ணிப்பேன். என்னடா 2K கிட்ஸ்லாம் இப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க என்றா, இப்படி 2K கிட்ஸ்லாம் மாறிட்டாங்க, 90 கிட்ஸ்லாம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 90 கிட்ஸ் பற்றி சொல்கிறாங்க எங்கள் அம்மா. அப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் அதே மாதிரி நான் மாறலான் இருக்கேன். மாறலான்னா அப்படி இல்லை, நார்மலாக அவங்க எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம்ல, அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த காலத்தில் இதுதான் உங்களுக்கு வந்து இப்படி அரைக்கிறதுக்கு மிக்சியெல்லாம் கிடையாது. அதனால் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்போயாவது ஒரு நாள் தான் நான் வந்து மிக்சியில் அரைப்பேன். நான் சட்னி செய்யறதுக்கு அதே மாதிரி அந்த மாதிரி செய்யறதுக்கு நான் அரைப்பேன். சுத்தமாக அரைச்சாச்சு. நம்ம எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம், பவுலுக்குள்ளே. போட்டுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபுல்லாக அரைச்சாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாயிருக்கும். அடுத்து பிரெட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து இது செஞ்சோம், கிரிக்கெட் ப்ரெட்டு. நம்ம இன்றைக்கி வந்து ஓரியோ பிரெட் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடர் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம்.